ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. இன்று வெற்றி 13/1/2026 சி-சக்தி 402வது ட்ரா. கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா 673 775, செகண்ட் ட்ரையல் 639 297. ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. 673 775, 639 297. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 754 024. ஸோ திரும்பவும் 4 இறங்கிருச்சு. டபுள் 4டிலையுமே 4 தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. 7 54 024. நம்ம கொடுத்த கெஸிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் 4 மட்டும் நம்ம போர்டில் வின்னிங் வாங்கியிருந்தோம். சி போர்டில் 4 வந்துருந்துச்சு. டி நம்பரில் 0 எதிர்பார்த்தோம், பட் ஏ போர்டில் வந்துருந்துச்சு. நம்ம எடுத்த 4 நம்பரில் 2 நம்பர் வின்னிங் இருந்துச்சு. இந்த 4 நம்பர் எடுக்கிறவங்க வின்னிங் தான் வின்னிங் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த நம்பர் 8-3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். ஸோ அது ரெண்டுமே வரல. ரெண்டுமே வராமல் பார்த்தீங்கன்னா 0வும் 4 மட்டும் இறங்கியிருந்தது. பேர் அதனால் மிஸ் பண்ணிட்டோம். 0-4, இந்த 0வும் 4 வச்சு பேர் பண்ணி தான் 4 நம்பரில் வின்னிங் இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க அந்த 16 நம்பர் பேரில் எடுத்துடலாம். 83 ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். அதை பேர் பண்ணி நம்ம ஒரு நம்பர் எடுக்கும்போது நம்பர் கொஞ்சம் குறையும். ஸோ அது எந்த மெத்தட்லன்னு நான் உங்களுக்கு கிளியராக வேணால் குரூப்பில் வேணால் நான் உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சிங்கிற தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். இல்லை பாக்ஸில் கூட கொடுக்காம டேரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம். கெஸிங்ஸில் நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. கேரளா லாட்ரி என்றும் வெற்றி 13/1/2026 சி-சக்தி 502வது ட்ரா. டி நம்பர் பாருங்கள். 4D நம்பர் 0 வந்துருக்கு நம்மளோட கெஸிங்ஸில் 1 வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. 4D நம்பர் 0. ஏ போர்டில் 750, பி போர்டில் 750, சி போர்டில் 750. ஸோ ரிப்பீட்டர் நம்பர் நான் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நான் வாய்ஸ்லேயே கொடுக்குறேன். எந்தெந்த போர்டுக்காக நான் அந்த 0வை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் 3 போர்ட்லேயுமே 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வரல அப்படின்னா அடுத்த செகண்ட் கெஸிங் மெத்தட் நம்ம பாருங்கள். 7-5 இறங்கலை அப்படின்னா அடுத்த செகண்ட் கெஸிங் சப்போர்ட் இன்றைக்கி நான் ஏற்றிருக்கிறேன். அதுலேருந்து வின்னிங் வர வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு 7ஆம் நம்பர் 3 போர்ட்லேயுமே 7ஆம் நம்பர் எடுக்கிறான். உங்கள் கெஸிங்ஸில் 7ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஏபியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போர்டில் வந்துருக்கிறத மென்ஷன் பண்ணி நான் 5ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். 75 57, 70 07, 10 01, 80 08, 40 04. ஸோ இந்த ரிப்பீட்டட் நம்பரில் 75 70 750 அப்படிங்கிற பாக்ஸை மென்ஷன் பண்ணிட்டேன். 4ஆம் நம்பர் டபுள்ஸ் வந்துச்சுன்னா 777 சேர்த்து நம்ம 4 எடுத்திருக்கோம். 774, 810 410. ஸோ 2 மெத்தடில் நான் மேட்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2 மெத்தடில் எடுக்கும்போது நான் சப்போர்ட் எடுக்கிற குரூப்பில் கொடுப்பேன். ஸோ அது ஒரு மெத்தடில் இந்த நம்பர் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் கெஸிங் மெத்தடில் 810 410 நம்பர் மட்டும் சப்போர்ட்டில் எடுத்திருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டில் நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுக்கிறவங்க 059 084. ஸோ இந்த 810 410 மேட்ச் பண்ணி நான் 084 ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ இதில் 059 எடுத்திருக்கோம். இந்த 4ஆம் நம்பர் பேரை தூக்கிட்டு 9 மட்டும் எடுத்து மேட்ச் இருக்கேன். இந்த 7 வரலாட்டி இந்த 9 வர வாய்ப்பு இருக்கும். அந்த மெத்தடில் தான் இந்த 059 எடுத்திருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. போர்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டடாக வர நம்பரை போர்டில் நான் குரூப்பில் தனித்தனியாக ஏபிபிசிஏசின்னு ரிப்பீட்டடாக வர நம்பர் மட்டும் நான் நோட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸிங்கை கமெண்ட்டில் கொடுங்க.